மாண்புமிகு உறுப்பினர் தமிழரசி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம் கண்களை விட்டு மறைந்திருந்தாலும் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞர் அவர்களுடைய ஓய்வெடுக்கும் திசை நோக்கி தலை சாய்ந்து வணங்குகிறேன். எங்கள் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் எப்போதும் சொல்வார்கள், நம்பர் 1 முதலமைச்சர் என்பதை விட நம்பர் 1 தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய நிலையை வர வேண்டும் என்பார். அதை ஆட்சியிலும் மட்டுமல்ல அரசியலும் சாதித்து காட்டியிருப்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசின் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 40 தொகுதியிலும் வெற்றி பெற்று இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் தமிழ்நாட்டை முன்மாதிரி மாநிலமாக மாற்றியிருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு இப்பேரவையில் எனக்கான உரிமையும் வாய்ப்பையும் 2வது முறையாக வழங்கிய தாயுள்ளம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி மலர்களை அவர்களுடைய பாதங்களில் காணிக்கையாக்கின்றேன். கட்சியிலும் ஆட்சியிலும் படைத்தளபதியாக இருந்தும் இளம் தலைமுறையினருக்கு மட்டுமல்ல அனைவரும் விரும்பும் தமிழ்நாட்டின் மூத்த பிள்ளையாக, பாசிசத்தை வேறறுக்கும் போர்ப்படை தளபதியாக, ஒற்றை செங்கல் 29 பைசா நாணய பதாகை என சாமானியர்கள் பேசிய மொழியில் தேர்தல் களமாடி தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கின்ற கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்த இருக்கின்ற எங்கள் சின்னவர் மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். கழகத்தின் கொள்கை போராளியாக எதிரிகளை புறமுதிட்டு ஓடச் செய்த பாராளுமன்றத்தின் சிங்கக்குரல் அக்கா கனிமொழி அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சிவகங்கை மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சருமான மரியாதைக்குரிய அண்ணன் KR பெரியப்பன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இம்மாமன்றத்தில் நான் அடியெடுத்து வைத்து பேசுவதற்கு எனக்கு வாக்குகளை அள்ளித்தந்த எனது மானாமரை தொகுதி மக்களுக்கும், கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும், கூட்டணி கட்சியினுடைய தோழர்களுக்கும், சிவகங்கை மாவட்ட மக்களுக்கும், என்னுடைய தொகுதியை சார்ந்த குழந்தை செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, ஐடியா மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த காரணி எதுவும் கிடையாது. அதுவும் சரியான நேரத்தில் தோன்றும் ஐடியாக்கள் மனித இனத்தின் மாபெரும் வளர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. இந்த வாசகத்திற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் தாயுள்ளம் கொண்ட நம் முதலமைச்சர் அன்பு தளபதியார் அவர்கள். எல்லோரும் காவேரியை வேடிக்கை பார்த்திருக்கின்றோம். ஆனால் கரிகால சோழனுக்குத்தான் அதில் அணை கட்டி பார்க்க வேண்டும் என்ற ஐடியா தோன்றியது. ஸோ ஐடியா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஐடியா தான் பல 100 ஆண்டுகளாக அவரின் புகழை நிலைநிறுத்தி இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டின் குழந்தைகளுடைய அறிவு திறனை மேம்படுத்திட 30,992 பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 15 லட்சம் குழந்தைகளுக்கு பயனடையும் வகையில் ஊரக பகுதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2.5 லட்சம் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் காலை சிற்றுண்டி திட்டத்தை செயல்படுத்தி இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்குத்தான் இந்த ஐடியா. இவர் தேர்தலுக்கான முதல்வர் அல்ல, அடுத்த தலைமுறைக்கான முதல்வர் என்ற அந்த திட்டத்தை நிரூபித்துள்ளார்கள். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நேற்று தனது பதிலுரையில் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த திட்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று இங்கு அவர்கள் வழிமொழிந்திருந்தார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினர் என்பதோடும் நான் ஒரு பெற்றோர் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்திற்கு, காலை சிற்றுண்டி திட்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சருடைய பெயரான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று இந்த திட்டத்திற்கு பெயரை வைக்க வேண்டும் என அனைவரின் சார்பாக உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த பட்ஜெட்டில் கல்வி, உட்கட்டமைப்பு, சமூக நலன், கலாச்சாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய நிதிநிலை அறிக்கை இது. இதில் வறுமை ஒழிப்புக்கான முதலமைச்சர் தாயுமான திட்டமும், அதேபோல் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டது.
வருவாய் பற்றாக்குறை நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது போது மாநிலத்தின் சொந்த வருவாயான 2,99,000 கோடியை செலவிட நேர்ந்தது. ஆனால் இதனால் மாநிலத்தின் வருவாய் பெரிய அளவில் பாதித்தது. மேலும் தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நிதி உதவி அளித்ததனால் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் 2023-24 ஆண்டிற்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது 28.3 லட்சம் கோடி. இது நம்ம இந்திய அளவில் தமிழ்நாடு 2வது இடமாக இருக்கின்றது. நமது முதல்வர் அவர்கள் ஏழை எளியோருக்கு சமூக நல திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமாக மாநிலத்தினுடைய வளர்ச்சி நாம் காண முடிகிறது. பிரதமர் பொருளாதார ஆலோசனை குழு சமூக முன்னேற்ற குறியீட்டில் 2023 தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது. சமூக நல திட்டங்கள் மூலமாக கணிசமான பலன்களை நாம் பெற்றிருக்கின்றோம். தேசிய சராசரி மாத நுகர்வானது 6,521 உடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டின் சராசரி மாத நுகர்வு உயர்வு என்பது 7,742 உயர்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்க அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்ய இது உதவியது. கணிசமான பண வெளியேற்றம் கேஷ் அவுட் ஃப்ளோ இருந்த போதிலும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதன் மூலமாக தமிழ்நாடு தனது சொந்த வரி வருவாயை வெற்றிகரமாக திரட்டியுள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். மாநிலத்தினுடைய வருவாயினங்கள் தமிழ்நாட்டின் மொத்த வருவாய் வரவினங்கள் 75.6% மாநிலத்தின் சொந்த வருவாயாகும். மீதமுள்ள 24.4% ஒன்றிய வரிகளின் பங்கும் மற்றும் ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்களும். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வருவாய் செலவினம் என்பது வருவாய் செலவினத்தின் பெரும்பகுதி பொதுமக்களுக்காக, குறிப்பாக ஏழை எளியோருக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாயிலும் கொண்ட நமது முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பு ஏற்றுக்கொண்ட நேரத்தில் நிதி பற்றாக்குறை என்பது 4.9%. நம் முதலமைச்சர் அவர்களுடைய நிர்வாக திறமையால் நிதி பொறுப்புடைமை சட்டத்திற்கு உட்பட்டு இன்று நிதி பற்றாக்குறை என்பது 3.45% குறைந்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் ஏழை எளியோருக்கு வழங்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் எவ்வித இடையூறும் இன்றி தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவினங்கள் பொருளாதார பணிகளுக்கு செலவிடுவதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு உந்துதலை அளிக்கிறது. 2024-25 ஆண்டிற்கான மூலதன செலவினம் 47,680 என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீடு என்பது கடந்த ஆண்டை விட 12.1% உயர்த்தப்பட்டுள்ளது. மூலதன செலவினங்களுக்கான நிதியை தொழில் வளர்ச்சி மூலம் திரட்டி வருகிறது நம் திராவிட மாடல் அரசு. இந்த இந்தியாவிலே தமிழ்நாடு தான் எலக்ட்ரானிக் ஏற்றுமதியில் முதல் மாநிலமாக இருக்கிறது. அதுபோல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 6 லட்சம் கோடி மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்துள்ளது. அதே சமயத்தில் நிதி பற்றாக்குறை இருந்த போதிலும் மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை தீட்டி திறன் சார்ந்த முதலீடுகளை செயல்திறன் மிக்க பொருளாதார நிர்வாகத்தினை தந்த மாண்புமிகு நிதி அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் நிதித்துறை செயலாளர் திரு உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கும் எனது வாழ்த்தினை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம் முதல்வர் அவர்களுக்கு ஒரு கனவு உண்டு. தாயிலும் கொண்ட முதல்வர் அல்லவா, அவர் காணும் கனவு தமிழ் கனவு. வானவில்லின் வண்ணங்கள் போன்று 7 முதன்மையான நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட தமிழ் கனவு அது. இக்கனவின் சிற்பி யார் தெரியுமா? பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967-68 ஆண்டில் நிதியமைச்சராக இருந்தபோது வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தின் போது இந்த வரவு செலவு திட்டம் 3.5 கோடி மக்களுக்கு வாழ்வும் தாழ்வும் இந்த 64 பக்கங்களில் அடங்கி இருக்கின்றன. நம்முடைய இதயமும் நம்மை தேர்ந்தெடுத்த மக்களுடைய லட்சியங்களும் இதில்தான் அடங்கி இருக்கிறது என்று குறிப்பிட்டார். பேரறிஞர் அண்ணாவின் லட்சியத்தோடு தான்
தாயிலும் கண்ட முதல்வரின் கனவு சமூக நீதி, கடைக்கோடி தமிழர் நலன், உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதை, பசுமை வழிப்பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என தன லட்சியத்தோடு தமிழ் கனவோடு தமிழ்நாட்டை வழிநடத்தி வருவோர்தான் திராவிட மாடல் முதலமைச்சர் நம் முதலமைச்சர் அவர்கள். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு நிறைவு விழாவினை கொண்டாடுகின்ற வேளையில் ஐயா கலைஞர் வழியில் திராவிட மாடல் அரசு செம்மாந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தொழில்நுட்ப பூங்காக்களாக உருவாக்கினார்கள். அதுபோல நம் முதல்வர் அவர்கள் ரீஜனல் டிஸ்பாட்சி என்ற பிராந்திய சமநிலையை, மனித விளிம்பியங்களுக்கான சகோதரத்துவம், ஒற்றுமை உணர்வை சிதைக்கக்கூடிய காரணி பொருளாதார ஏற்றத்தாழ்வு என இந்தியாவில் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு அதிகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் வித்தின் த டிஸ்ட்ரிக்ட் டிஸ்பாரிட்டி என்ற அதிகம் மாவட்டங்களுக்கு இடையான சம வளர்ச்சியை உருவாக்கிட சமநிலைப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய முதல்வருடைய தமிழ் கனவான கடைக்கோடி தமிழர் நலன் அடிப்படையாக கொண்டு மினி டைட்டில் பூங்கா விழுப்புரத்தில் திறக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி அடைகின்ற போது, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் போது அனைத்து இளைஞர்களும் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவார்கள். ஜாதிய உணர்வுகள் இன்றி ஒற்றுமையோடு பயணிப்பார்கள். எல்லோருக்கும் சமம் என்ற சமநிலை உருவாகும். ஜாதியின் பெயரால் அரசியல் கட்சி நடத்துபவர்களுக்கு தமிழ்நாட்டில் இனி வேலை இல்லை என்ற நிலை ஏற்படும். வேங்கை வயல் போன்ற இழில் செயல்கள் இனி மண்ணில் மனங்களிலிருந்து முற்றிலுமாக அணியும். பிராந்திய சமநிலை பற்றி சிந்தித்த ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் நம் முதலமைச்சர் அவர்கள் சென்னை மாநகரின் சமச்சீர் வளர்ச்சியை உறுதி செய்ய 1000 கோடி ரூபாய் நிதியில் திட்டத்தை ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மனிதவள மேம்பாடு, டெமோக்ராட்டிக் டிஃபென்ஸ், ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகை அடிப்படையில் இளைஞர்களுக்கான மனித ஆற்றலை திராவிட மாடல் அரசு சக்தியாக நிறைவேற்றி தருகிறது. அதன் அடிப்படையில் இன்று இளைஞர்களுக்கான பல்வேறு வேலை வாய்ப்பினை நம்முடைய முதல்வர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 110 அறிக்கையின் கீழ் தந்த அந்த அறிவிப்பு என்பது இன்னைக்கு அனைத்து பத்திரிகைகளும் தலையங்கமாக வந்திருக்கிறது. The Hindu, the government will fill 75,000 vacancy in 18 months. அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் திராவிட மாடல் அரசில் 18 மாதங்களுக்கு 75,000 அரசு பணிகள் நிரப்பப்படும் என்று முரசொலியில் இன்றைக்கு தலையங்கமாக வந்திருக்கிறது. அதேபோல் பல்வேறு செய்தித்தாள்கள் மூலமாக இந்த தலையங்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. நான் ஒன்றே நிறைவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கவிஞர் பிரமிளாவின் கவிதை வரிகளை கூறி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும், ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும். அதுதான் எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சருக்கே என்று கூறி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். என தொகுதியான மானமரை தொகுதியில் பிராந்தியங்களுக்குள் சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சருடைய ஆட்சியில் என்னுடைய தொகுதி பின்தங்கிய ஒரு தொகுதி. அங்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி ஒன்று வேண்டும். சுப்பன் கால்வாய் திட்டத்தை மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும். முக்குடி கம்பிக்குடி கால்வாயை தூர்வாரி அதை புனரமைத்து தர வேண்டும். அதேபோல் மானாமரை, பரமக்குடி மற்றும் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை இணைக்கின்ற வைகை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலத்தை நிறைவேற்றி தர வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு கருத்தை கூறி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். சமூக நீதி பாதையில் அடியொற்றி நடக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர் ஆட்சியில் சில சொற்கள் ஜாதியின் பெயரால் அடையாளம் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் காலனி என்ற சொல் சமுதாயத்தை சுற்றி காட்டுகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. அந்த காலனி என்ற பெயரை எடுத்துவிட்டு பொது பெயரை வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு அறம் என்ற ஒரு புத்தகத்தில் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் ஒரு கருத்தை பதிய வைத்திருப்பார்கள். பாட்டில்கள் விவசாய நிலங்களிலும் காடுகளிலும் உடைத்து நொறுக்கப்பட்டு அது விலங்குகளின் காலில் குத்தி அது ரணமாகி அந்த விலங்குகள் இறக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. விவசாய நிலங்களில் அந்த பாட்டில்கள் உடைக்கப்பட்டு விவசாயிகளுடைய காலில் அதை பதம் பார்த்து மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு உள்ளது. ஆக பாட்டில்கள் வழங்கப்படுகின்ற பொருட்களை மாற்றி மறுசுழற்சி மூலம் எடுத்து விவசாயிகளையும் விலங்குகளையும் பாதுகாத்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த துறையின் மீதான விவாதத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.